காளி காமாட்சி அம்மன் அருள்வாக்கு உடுமலைப்பேட்டை புலவாடி கிராமம் துரைசாமி. காமாட்சி அம்மன் அருள்வாக்கு பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நடைபெறும். கல்யாண காரியங்களுக்கு கல்யாண தடைகள் நிவர்த்தனை செய்ய, கல்யாணம் ஏன் நடைபெறவில்லை, எதற்காக நடைபெறவில்லை, கல்யாண காரியத்துக்கு நமக்கு என்ன தடங்கள் நிற்கிறது, அதற்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன கழிப்பு கழிக்க வேண்டும் என்று இருக்கிறது. உங்களுக்கு வம்ச விருத்தி ஆக வேண்டுமா, அப்போ கல்யாண காரியத்துக்கு என்ன செய்யணும், எந்த மாதிரி செய்யணும், எப்படி செஞ்சால் கல்யாண காரியங்கள் நடக்கும். எனக்கு 30 வயசாகி கல்யாணம் நடக்கலை, 40 வயசாகி கல்யாணம் நடக்கலைங்கிறீங்க. அப்போ உங்கள் வம்ச விருத்தி ஆகணும்னா நல்லபடியாக ஒரு கல்யாண காரியங்கள் நடக்கணும். அப்போ கல்யாண காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்குண்டான கழிப்பு என்ன கழிக்கணும். செவ்வாய் தோஷமாக இருக்கா, ராகு கேதுவாக இருக்கா, இல்லை தோஷ பரிகாரங்களா, இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன கழிப்பு கழிக்கலாம், இல்லை எந்த பிரச்சனை. அப்போ நம்ம கர்மாக்கள்னா என்ன, கர்மங்கள் தேர்றதுனால இவன் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அப்போ அதை நம்ம என்ன செய்யலாம், எந்த மாதிரி செஞ்சால் அவங்களோட பிரச்சனைகள் தீரும், அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மருமக வரணும், அப்போ குடும்ப விருத்தி ஆகணும், வம்ச விருத்தி ஆகணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும். அப்போ காளி காமாட்சி அம்மன் கிட்ட நீங்கள் அருள்வாக்கு தாராளமாக கேட்கலாம். அவகிட்ட பௌர்ணமி நாட்களில் சாயந்தரம் அவகிட்ட வாக்கு நல்லபடியாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு மருமகளும் வந்து சேருவாங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும். அப்போது உங்களுடைய ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். எதனால் வியாபாரம் ஆகலை, அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும், எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு அந்த வியாபாரம் ஆகணும். வியாபாரங்கிறது என்ன, ஒரு வசத்தன்மை. அப்போது ஒரு வியாபாரம் ஆகணும்னா அந்த இடத்துல ஒரு வசம் உண்டாகணும். அப்போ உண்டானா என்ன பண்ணும், அந்த இடத்துல நல்லபடியாக வியாபாரம் ஆகும். அப்போ உங்களோட பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய நேர காலங்களுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ஹோமமோ ஒரு பரிகாரமோ ஒரு யந்திரமோ அங்கே வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல வசத்தன்மை உண்டாகுது. வசத்தன்மை உண்டானாலும் அந்த இடத்துல வியாபாரம் நல்லபடியாக நடந்து வரும். அப்போ நமக்கு வர்ற மக்கள் நம்மக்கிட்ட வரணும். அப்போ என்ன பண்ணணும், அது தானே அவங்களே திரும்பி இந்த கடைக்கு வரணும்னா இதுக்கு தகுந்த ஒரு ஹோமம் அந்த இடத்துல பண்ணணும். அப்போ கெட்ட சக்தியில் அழித்து, தீய சக்தியில் அழித்து நல்ல சக்தியை கொண்டு வர்றதா தெய்வ சக்தி. அப்போ என்ன பண்ணணும், குபேரலட்சுமி ஹோமம் பண்ணணும்னா கொஞ்சம் நமக்கு நல்லபடியாக அந்த இடத்துல வியாபாரம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் ஏன் இல்லை, எதனால் இல்லை, என்ன பிரச்சனைனால இல்லை, ஆணுக்கு இருக்கா இல்லை பெண்ணுக்கு பிரச்சனையா, அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி, திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வம் தான் துணை. அப்போ அந்த தெய்வத்தை போய் நாடுனால் மட்டும்தான் ஏதாவது ஒரு வழியில் இருக்கும். இவன் என்ன கர்மம் பண்ணாப்பா, என்ன பாவம் பண்ணா, என்ன புண்ணியம் பண்ணா, அப்போ இவனுக்கு காரியமே நடக்கலை, இவனுக்கு குழந்தையே ஆகலை, அவனுக்கு வாரிசே இல்லையே நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு சங்கடப்பட வேண்டாம். தைரியமாக நீங்கள் வாங்க. இந்த காளி காமாட்சி அம்மன் அருளால் உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுக்கு இந்த காளி காமாட்சி அம்மன் கேரண்டியாக பண்ணி தருவான்.